கேம் அப்படின்றது எஸ் அஃப்கோர்ஸ் இஃப் இட் இஸ் பிகமிங் அண்ட் அடிக்ஷன் டெஃபினட்டாக வந்து அது இந்த அளவுக்கு போகும். அண்ட் இந்த வயசு, அதாவது இந்த டீனேஜ் வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆப்வியஸாக அந்த நாட் ஒன்லி திஸ் 3 சைல்டு, நீங்கள் இப்போ எடுத்து ஜஸ்ட் ஒரு கூகுள்லையோ இல்லை சாட்ஜிபிட்டிலையோ போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து ஒரு மாதத்தில் வந்து இது மாதிரி சூசைட் நடக்குது பிகாஸ் ஆஃப் கேம். ஸோ எந்த கேம் சேஃப் ஆர் எந்த கேம் சேஃப் இல்லை அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற எந்த கேமும் சேஃப் கிடையாது. ஒன்று இது மாதிரி சேலஞ்சஸாக கொடுக்குறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இல்லைனா கன் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி, ஒருத்தர் கில் பண்ணுற மாதிரி. இட்ஸ் ஆல் லைக் ஒரு மூவியில் சினிமாட்டிக்காக எப்படி இருக்குமோ, வைலண்ட்டாக எப்படி இருக்குமோ அப்படி தான் எல்லா கேமுமே இருக்குது. இந்த 3 குழந்தைங்களோட கேஸில் நம்ம பார்த்தோம்னா நிறைய இடத்துல நிறைய வார்னிங் சைன்ஸ் இருந்திருக்கு. அவங்க எழுதினது, அவங்க எழுதின வார்த்தைகள், இது எல்லாமே வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு விதத்தில் டிப்ரெஷன் கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு இருக்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் வார்னிங் சைன்ஸ் உங்கள் குழந்தைங்க கிட்ட இருந்தால் இதை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான வார்னிங் சைன்ஸ்? ஒரு குழந்தை ஸ்ட்ரெஸ்ஸாக போகிறாங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்கன்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே எமோஷன்ஸ் பற்றி பேசணும், ஓகே, ஸ்கூலை பற்றி பேசணும், பியர் ப்ரெஷரை பற்றி பேசணும், புல்லிங்கை பற்றி பேசணும், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸை பற்றி பேசணும். இது மொபைலாலையும் வரலாம், ஒரு புல்லிங் திருப்பி நடந்துட்டு இருக்கிறதுனாலையும் வரலாம். வேற லாட் ஆஃப் ரீசன் ஃபார் தட். இது எல்லாம் நடக்குதுன்னா ஏன்னா இப்போ ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது மாதிரி இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னா பேரண்டிங் அவங்களுக்கு அது மாதிரி வந்திருக்கலாம். ஓகே, அதை வந்து வீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் பியர்ஸ் கிட்ட காமிக்கிறது. ஸோ எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கலைன்னா பேரண்ட்ஸ் செய்கிற தவறு படிக்க பிடிக்கல அதனால தான் போகலன்றதுலாம் எடுக்கக்கூடாது. நிறைய ரீசன் இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்களை நிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் நிறைய டாபிக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இந்த கேம் அடிக்ஷன், பேரண்டிங்கில் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு நம்ம நிறைய வீடியோஸில் தொடர்ந்து பேசியிருக்கோம். பட் இப்போ சமீபத்தில் வந்த நியூஸ் பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். காசியாபாத்தில் 3 பெண் குழந்தைகள் ரொம்ப சின்ன வயசுலேயே 3 பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்றது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க வந்து கேம் அடிக்ஷனில் இருந்தாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. பட் இதில் கேம் அடிக்ஷன் மட்டும் காரணம் இல்லை, பேரண்டிங்கும் இதில் ஒரு ரோல் இருக்குது. தப்பான பேரண்டிங், ஸ்கூல்ஸ் கவனிக்கல, கவர்மெண்ட்டோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா ஆஷா பாக்யராஜ். வாங்க வீடியோக்குள்ளே போய் அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ நம்மளோட வீடியோவில் நம்ம பேரண்டிங்கில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, சிங்கிள் பேரண்டராக என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, குழந்தைங்க கிட்டே என்னெல்லாம் சொல்லவே கூடாது, அண்ட் இது கேம் அடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயன்றதை நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸை டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். பட் இப்போ இந்த சமீபத்தில் வந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே அதை பற்றின ஒரு அட்டென்ஷன் வந்து கொண்டு வந்து வச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த எல்லாருக்கும் புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கேம்னால எப்படி குழந்தைகள் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு வரைக்கும் யோசிப்பாங்க அப்படின்றது புரியல. அது எப்படி மேம் அந்த அளவுக்கு தாட்ஸ் அவங்களுக்குள்ள போகுது? நம்ம ஏற்கனவே இந்த ஸ்க்ரீன் டைம் அடிக்ஷன், கேம் அடிக்ஷனில் பேசும்போதே சொல்லியிருந்தேன். ஒரு கேமை விளாட ஸ்டார்ட் பண்ணும்போது டொபமைன் ரஷ் நடக்குது, அந்த ஹாப்பி கெமிக்கல் நடக்குது. ஸோ பிரெயினில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இன்சிடெண்ட்டில் வந்து they are டீனேஜ் கேர்ள்ஸ், அந்த 3 பேரும் mid-20s தான் வந்துட்டு அந்த லாஜிக்கல் திங்கிங், அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற பார்ட் வந்து டெவலப் ஆகும். ஸோ அது வரைக்கும் அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து அவங்களுக்கு பெருசாக வந்துட்டு நம்ம இதை செஞ்சால் என்ன ஆகும் ஏதாகும்ன்றது வந்து யோசிக்கவே மாட்டாங்க. அண்ட் அந்த டீனேஜில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எப்பயுமே வந்து ரிஸ்க் எடுக்கிறது, சேலஞ்சஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் அமிக்டாலா, அதாவது பிரெயினில் அதுவும் ஒரு பார்ட்டு விச் இஸ் ரிலேட்டட் டு ஆன்சைட்டி, ஃபியர், அது எல்லாமே. ஸோ அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அந்த ஏஜில். ஸோ அவங்க ஒரு கேம் விளாட்றாங்க, அவங்களுக்குள்ள ஹாப்பி ஹார்மோன் அது வந்து க்ரியேட் ஆகுது, லாஜிக்கல் திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற போதே இந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் எடுத்து பார்த்தா என்ன ஆகும் அப்படின்றது தான் அவங்களுக்கு வந்து தோணுது. ஸோ லாஜிக்கல் திங்கிங் டிக்ரீசஸ், எமோஷ்னல் அந்த விஷயம் இன்க்ரீஸ் ஆகுது, இம்பல்சிவ் டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப இப்படின்றதுக்குள்ள நடந்துருது. இது வந்து கேம்ஸால் மட்டும் கிடையாது, அந்த பியர் ப்ரெஷராலையும் இருக்கலாம். ஏன்னா 3 பேரும் சேர்ந்து, இட் இஸ் நாட் ஒன் ரைட், 3 பேரும் சேர்ந்து அது வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ சின்ன சேலஞ்சஸாக அதை ஆரம்பிச்சிருக்கலாம். we don't know what game, just கொரியன் கேம்ன்றதை மட்டும்தான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன கேம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. அதில் சின்ன சேலஞ்சஸாக ஆரம்பிச்சிருக்கோம். அதில் அவங்களுக்கு சக்ஸஸும் கொடுத்துருக்கலாம், ஒரு த்ரில்லிங்கும் கொடுத்துருக்கலாம், ஃபெயிலியரும் கொடுத்துருக்கலாம். ஃபைனலி அந்த சேலஞ்சில் மேபி அது சொல்லியிருக்கலாம், நீ வந்து சூசைட் பண்ண அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து அது கொடுத்துருக்கலாம். அந்த டைமில் ஓகே வில் டேக் அ ரிஸ்க். இதில் ஒரு சைல்டு வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் இருக்கிற 2 பேரும் வந்து கம் ஆன் வில் கிவ் அ ட்ரை அப்படின்ற மாதிரியும் இருந்திருக்கலாம். இல்லை இப்போ நிறைய வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இந்த மல்டி பிளேயர்ஸ்லாம் வச்சு விளாடுறாங்க ஒரே கேமில். அதில் அந்த
அவங்க மேபி மல்டி பிளேயர்ஸோட விளாண்டுருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள எமோஷ்னலி ட்ராப்குள்ளே போய் விழற மாதிரி இருக்கலாம். அங்கேருந்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கூட ஒரு பயத்தால் கூட அவங்க வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு கேம் அப்படின்றது எஸ் அஃப்கோர்ஸ் இஃப் இட் இஸ் பிகமிங் அன் அடிக்ஷன் டெஃபினட்டாக வந்து அது இந்த அளவுக்கு போகும். அண்ட் இந்த வயசு, அதாவது இந்த டீனேஜ் வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆப்வியஸாக அந்த எமோஷ்னலி அவங்க டக்குன்னு திங்கிங் எல்லாமே ஃபாஸ்ட் பண்ணும்போது எதனால் இது செய்யணும் பண்ணணுன்றது யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது, எப்போ இந்த கேம் அடிக்ஷனுக்குள்ளே போகிறாங்க, ஏன் பேரண்டிங் மிஸ்டேக்குன்னு அவங்க எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, ஆப்வியஸாக வீட்டில் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கல, வீட்டில் அவங்க என்கேஜ் பண்ணலை. அண்ட் இது மாதிரி கேம்ஸ் விளாண்டா என்ன நடக்கும் அப்படின்றத அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனோட டிஸ்கஸ் பண்ணணும். இது இப்போ நான் வந்து நிறைய வந்து இப்படி நியூஸில் வரதுனால நம்மளுக்கு தெரியுது. பட் இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு, நிறையா இருக்குது. அண்ட் நாட் ஓன்லி திஸ் 3 சைல்டு, நீங்கள் இப்போ எடுத்து ஜஸ்ட் ஒரு கூகுள்லையோ இல்லை சாட்ஜிபிட்டிலையோ போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து ஒரு மாதத்தில் வந்து இது மாதிரி சூசைட் நடக்குது பிகாஸ் ஆஃப் கேம் அப்படின்றது தெரிய வரும். ஸோ வி cannot ஸ்டாப் கேமிங் சிஸ்டம், பட் எமோஷனல் ரெகுலேஷன் அப்படின்றத நம்ம தான் அதை ஹேண்டில் பண்ண சொல்லி தரணும் குழந்தைங்களுக்கு. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து இந்த ப்ளூ வேல் கேம் ஏதோ ஷார்க் ரிலேட்டடாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மோமோ கேம்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ வந்து இந்த கொரியன் கேம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் வந்து அந்த அந்த கேம் ப்ரொடக்ஷன் வந்து அந்த சைட்லேருந்து ஸ்டாப் ஆகுற மாதிரியும் தெரில, இதுக்கு ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் இருக்க மாதிரியும் தெரில. ஸோ எந்த கேம் சேஃப் ஆர் எந்த கேம் சேஃப் இல்லை அப்படின்றது எப்படி மேம் கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற எந்த கேமுமே சேஃப் கிடையாது. ஒன்று இது மாதிரி சேலஞ்சஸாக கொடுக்குறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இல்லைனா கன் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி, ஒருத்தர் கில் பண்ணுற மாதிரி. இட் இஸ் ஆல் லைக் ஒரு மூவியில் சினிமாட்டிக்காக எப்படி இருக்குமோ, வைலண்ட்டாக எப்படி இருக்குமோ அப்படி தான் எல்லா கேமுமே இருக்குது. ஸோ எந்த ஒரு கேமே நம்மளால் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணவே முடியவே மாட்டேங்குது. அதை மீறி வந்துட்டு வீட்டில் எவ்வளோதான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாலும் குழந்தைங்க அதை பற்றி பேசுகிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இதை விளாடுறாங்க, நான் விளாடுவேன். ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி சொன்னாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, அது ரொம்ப வந்து விளாண்டா நம்மளுக்குள்ள நிறைய வந்து ஸ்ட்ரென்த் வருமா, இப்படியெல்லாம் வந்துட்டு ஈவன் மை 10-year-old child is asking me, நீ எனக்கு இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்க, பட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் அண்ட் அதை வச்சு என்னை புள்ளி பண்ணுறாங்க, ஐ நீட் டு பிளே அப்படின்றது வருது. ஸோ என்ன தான் வீட்டில் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாலும் டெஃபினட்டாக அந்த பியர் ப்ரெஷருன்றது நடக்கும். இப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் இந்த இடத்துலனா, தே ஹாவ் டு சிட் அண்ட் டாக். நீ ஒரு கேம் விளாடுற, அந்த கேமில் இது மாதிரி ரிஸ்கியான சேலஞ்சஸ்லாம் வருது, வாட் வில் யூ டூ? உன்னை ஹர்ட் பண்ணிக்க சொல்லுது, இல்லை மற்றவங்கள ஹர்ட் பண்ண சொல்லுது, மற்றவங்கள அடின்னு சொல்லுது, கொல்லுன்னு சொல்லுது, இதெல்லாம் நடக்கும்போது நீ என்ன பண்ணுவ? அந்த டிஸ்கஷனை எவ்ரிடே வைக்கணும். பிகாஸ் வீட்டில் கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது, ரைட்? ஸோ தேர் இஸ் நோ குட் கேம் ஆர் பேட் கேம். It is better that we educate the children, like if you are playing, what will happen, எப்போ எங்ககிட்ட வந்து பேசணும், உனக்கு எப்போ ஹெல்ப் தேவைப்படும்ன்றதை நம்ம தான் ஓப்பனாக பேசணும் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கொரியன் கல்ச்சரில் வந்து இந்த 3 குழந்தைங்க இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், கேமாக இருக்கட்டும், நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நிறைய கல்ச்சர், நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு ஆக்சஸ் இருக்குது. ஈவன் அடல்ட்ஸ்க்கே வந்து எதை ப்ராசஸ் பண்ணணுன்றது அந்த இடத்துல வந்து அவங்க தவிக்கும் போது, குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபர்மேஷனே வந்து ஓவர்லோட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து ரொம்ப அதிகமாகுதாங்க, ரொம்ப ஜாஸ்தியாக. ஈவன் நாட் ஓன்லி கொரியன் கேம்ஸ், இந்த கொரியன் மூவிஸ்க்கு எவ்வளோ பேர் வந்து அடிக்ட் இருக்கா. ஒரு 6 months பேக் வந்து பார்த்தா எனக்கு ஒரு மாதம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஐ டோன்ட் நோ ஒரு சாங்கை வச்சு அது மாதிரி என் பிள்ளைங்க வந்து பாடுறாங்க, அது மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறாங்க, ட்ரெஸ்ஸிங் அப்படி பண்றாங்கன்றது எவ்ரிடே ஐ கெட் கவுன்சிலிங். அதுவும் இட்ஸ் நாட் ஈவன் டீனேஜ் கேர்ள்ஸ், ஓகே, மெயினா கேர்ள்ஸ். ஏன்னா அந்த மேக்கப், அந்த ஐட்டம், அந்த ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் ஆகி இந்த ப்ரீடீன் கேர்ள்ஸ் நிறைய இது மாதிரி பண்றாங்க. 6 hours பார்க்குறாங்க. அண்ட் அவங்களோட ஆம்பிஷனும் வந்து நான் இது மாதிரி பாப் சிங்கர் ஆகணும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் வராங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த ஐடென்டி கிரைசிஸ் நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து எப்படின்னா, இப்போ எப்படி ஒரு போஸ்ட்டு நம்ம ஃபேஸ்புக்லேயோ ஒரு இன்ஸ்டாலேயோ நம்ம போடுறோம், அதுக்கு லைக்ஸ் வருதா, ஷேர் வருதா, கமெண்ட்ஸ் வருதா, நம்ம எடுத்து பார்த்துட்டே இருக்கோம்ல. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த செல்ஃப்ன்ற ஒரு ஐடென்டிட்டியை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். எனக்கு பிடிச்சி நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன், அந்த ஃபோட்டோ எனக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்க கிட்டேருந்து லைக் வரணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் வச்சுக்க கூடாதுன்றதான் நம்ம குழந்தைங்கிட்ட பேசணும். கமெண்ட் அது வருது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் போட்டிருக்கேன், அதில் வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு நீ பர்சனலாக எடுத்துக்க கூடாது, அதை பேஸ் பண்ணி உன்னோட ஐடென்டிட்டி கிடையாதுன்றதை நம்ம பேசணும். ஸோ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட்டுக்கே எப்படின்னா, when they are seeing a fantasy world வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை கேம்ஸாக இருக்கட்டும், அப்போ அதுலேருந்து தான் யார், ஓகே நம்ம இப்படி இருந்தால் நம்மளுக்கு எல்லாரும் பிடிக்கும் போல இருக்குது, நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆவாங்க போல இருக்குது, நம்மளுக்கு நிறைய பேரோட லிங்க் கிடைக்கும் போல இருக்குது, ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம் போல இருக்குன்ற அளவுக்கு they are thinking. இந்த கேஸ் வந்தோடனே எல்லாரும் வந்து கேம் அடிக்ஷன் அப்படின்றது ஒரு விஷயம் சொன்னாங்க. கேம் அடிக்ஷன், அவங்க கேமுக்கு வந்து அவ்வளோ அடிக்டடாக இருந்தாங்க, அதுவும் அவங்களுக்கு ஸ்கூலிங் இல்லை ஒரு பேரண்டிங் ப்ராப்பராக இல்லைனாலும் ஒரு கேமில் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றத நிறைய நியூஸில் சொல்கிறாங்க, நிறைய ஆர்டிகல்ஸில் நான் படித்தேன். அவங்க கேம்லேயே வந்து அவங்க லைஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டாங்கன்னா எதனால மேம் இந்த எக்ஸ்ட்ரீம் டிசிஷன்ஸ் அவங்க எடுக்கிறாங்க?
கேமில் லைஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்றது கிடையாது. எவ்வளோ நேரம் நம்மளால சும்மா உட்காந்துருக்க முடியும்? ஓகே, வீட்லேயும் இப்போ வந்து பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு ரீசன் வந்து வி ஆர் ஒர்க்கிங். எங்களை 3 மணி நேரம் விளாட கூப்பிடுறாங்க. ஓகே, படிக்கும்போது கொஸ்டின் ஆன்சர் கேட்கறதுக்கு எங்களை கூப்பிடுறாங்கன்னா எஸ், பேரண்ட்ஸ் ஹேஸ் டு டூ இட் ரைட். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படின்ற போது ஃபோனை தேடி போகிறாங்க. அண்ட் அந்த ஃபோனில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பார்க்குறாங்க. இப்போ கேம்ஸை வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாடுறது வந்து உங்களுக்கு 1/2 hourன்றது 1 hour, 2 hours, 3 hours அப்படின்றது போகுது. அட் ஒன் பாயிண்ட் தேர் ஆர் மெனி சில்ட்ரன் ஹூ வில் ஷேர் வித் மீ தட் எங்களுக்கு பிடிக்கல ஆண்டி, விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் எங்களால் வர முடியல. பிகாஸ் அந்த கேமுன்ற ஒரு விஷயம் அவங்களோட பிரெயினை கண்ட்ரோலில் எடுத்துக்குது. இப்போ கண்ட்ரோலில் எடுத்துக்கும் போது அவங்களால அதை ஒன்றுமே செய்ய முடிய மாட்டேங்குது. தே கீப் ஆன் பிளேயிங். அண்ட் எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இப்படி நம்ம ரீல்ஸ் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுறோம், இல்லை கேமிங் விளாடணும், இப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள எல்லாமே நடக்குது. ஃபாஸ்ட்டாக எல்லாமே நடந்துட்டுருக்கு. டிசிஷன் மேக்கிங்கும் அதனால தான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஓகே, இப்போ யாரோ ஒருத்தர் இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க, விளாண்டுட்டே இருக்காங்க 3 மணி நேரம். நம்ம போய் அந்த ஃபோன் எப்படி புல் பண்ணோன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் வருது. ஏன்னா அவங்க உடம்புக்குள்ளே இப்படி ஃபாஸ்ட்டான ஒரு விஷயம், பிரெயின்குள்ளே ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம அந்த இடத்துல நோ சொல்கிறோம், ஸ்டாப் சொல்கிறோன்னா அவங்களால நிறுத்தவே முடியாது. அவங்க அதுக்குள்ளே முழுகிடுறாங்க. தே ஆர் நாட் இன் த ரியல் வேர்ல்ட். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஒரு பெட்டு இருக்குன்னா அது அந்த நடந்து போகுது அப்படின்றதுல இல்லாமல் அந்த கேமிங் சிஸ்டத்தில் யார் இருக்காங்களோ, ஓகே, அவங்க ஷூட் பண்ணுறாங்கன்னா அந்த ஷூட் பண்ணுறவங்கள ஆப்போசிட்டாக நான் இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க. ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்கன்னா நான் அந்த சேலஞ்சில் அந்த ரியல் சிச்சுவேஷனில் நான் நடந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி அந்த இண்டிவிஜுவலோட தவறு அது கிடையாது. அவங்க பிரெயின் ஃபுல்லாக வந்துட்டு அது மாதிரி வந்து சிஸ்டம் பண்ணிடுது. இட்ஸ் லைக் அ ப்ரோக்ராமிங். நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குமோ, உங்கள் பிரெயினில் போய் அது ப்ரோக்ராம் பண்ணிடுது. கேமில் இப்படி நடக்கும். அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதுதான் நம்ம செய்யணுன்றதுனால வர விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ நம்ம வந்து இந்த கார்ட்டூன் பார்க்கறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னோம். அதுலேயுமே கார்ட்டூன்லேயுமே என்ன மாதிரியான கலர்ஸ் வந்து குழந்தைங்களை ரொம்ப பாதிக்கும்னு சொன்னோம். இப்போ அடுத்து கேம்ஸ் இருக்கு. பேரண்டிங்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி சைல்டுக்கு வந்து ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இத்தனை இன்டர்வியூஸை நான் பேசினதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, பேரண்டிங் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அவ்வளோ சுலபமாக நம்ம யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 குழந்தைங்களோட கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா நிறைய இடத்துல நிறைய வார்னிங் சைன்ஸ் இருந்திருக்குல்ல மேம். அவங்க எழுதின வார்த்தைகள் இது எல்லாமே வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு விதத்துல டிப்ரெஷன் கோ த்ரூ பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு இருக்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வார்னிங் சைன்ஸ் உங்க குழந்தைங்க கிட்ட இருந்தா இதை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன மாதிரியான வார்னிங் சைன்ஸ் சொல்லி? மெயினாக ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? ஜாலியாக விளாண்டுட்டு சிரிச்சுட்டு எல்லாமே பேசிட்டு அப்படி தான் இருக்கும். ப்ரீடீன்குள்ளே போகிறாங்க. ப்ரீடீன்குள்ளே போகும்போது நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும், மூட் ஸ்விங்ஸ் வரும், எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அட்டென்ஷன் நிறையா கொடுத்தாகணும். ஏன்னா திடீர்னு சோகமாக இருப்பாங்க, திடீர்னு கத்துவாங்க, திடீர்னு எரிஞ்சு விழுவாங்க, திடீர்னு எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை நாளாக பிடிச்சிட்டு இருந்திருக்கும். ஓகே, அது மேபி ஹக்காக இருக்கலாம், கிஸ்ஸாக இருக்கலாம், எனக்கு பிடிக்கல இப்படின்ற சேஞ்சஸ் எல்லாமே வி நீட் டு சிட் அண்ட் டாக். நீ என்ன கோ த்ரூ பண்ணுற, உனக்கு ஏதாவது ஒரு மாதிரியாக இருக்கா, உனக்கு படிக்க உட்காரும் போது உனக்கு பிடிக்கலையா, இரிட்டேட் ஆகுதா, நீ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கியா அதனால உனக்கு வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ் ஆகுதா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளாவே ஒரு குழந்தை ஸ்ட்ரெஸ்ஸாக போகிறாங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்கன்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே எமோஷன்ஸ் பற்றி பேசணும். ஓகே, ஸ்கூலை பற்றி பேசணும், பியர் ப்ரெஷரை பற்றி பேசணும், புல்லிங்கை பற்றி பேசணும், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸை பற்றி பேசணும். ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுன்றதே அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்காங்க, அதை பற்றி பேசணும். சரி, நாங்கள் எல்லாம் பேசலை, ஆனால் நாங்கள் சாப்பிட கூப்பிடும் போது வரமாட்டேங்கிறாங்க, குரூப்பை பார்த்தா வரமாட்டேங்கிறாங்க, நான் தனியாக இருக்கிறதுக்கு தான் பிடிக்குதுன்னு, ஐ நீட் ப்ரைவசி. இப்போ ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க, ப்ரைவசி வேணும். இந்த வயசில், அதாவது ஒரு 10 வயசு குழந்தை சொல்கிறாங்கன்னா அந்த வயசில் ப்ரைவசி அவங்களுக்கு கொடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஓகே, எனக்கு ப்ரைவசி எனக்கு பிடிக்கல. ஓகே, சிப்ளிங்ஸ் கூட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, பேசலை. பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, பேசலை. சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க, நடுவில் ஏஞ்சி உட்காந்துக்கிறாங்க. எனக்கு இது மாதிரி கனவு வருது, எனக்கு வந்து ஸ்டமக் பெயினாக இருக்குது, எனக்கு அடிக்கடி ஹெட்டேக் வருது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதை ப்ராப்பராக அவங்ககிட்ட சொல்ல முடியலனாலும் எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் வருது, அந்த ட்ரீமில் யாரோ வராங்க, என்னை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, இதெல்லாமே ப்ரீடீன் வந்து சொல்லுவாங்க நிறைய. இப்படியெல்லாம் இருந்தாலே ஓகே, they are undergoing something. ஸ்கூலுக்கு போக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம உடனே வந்து படிக்க பிடிக்கல அப்படின்னு தான் எடுத்துப்பே தவிர எதனால் ஸ்கூலுக்கு போக முடியல, தேர் கேன் பி லாட் ஆஃப் ரீசன், ரைட்? ஈவன் எனக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங்கில் ஏதோ ஒரு புல்லிங் நடந்திருக்கு. அந்த புல்லிங்கால ஹாலுசினேஷன், ஆடிட்ரி ஹாலுசினேஷன். இப்போ நிறைய நம்ம இந்த ஆடிட்ரி ஹாலுசினேஷன் வந்து நியூஸ் வருது. தட் இஸ் யாரோ ஒரு குரல் நம்ம காதில் பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது மொபைலாலையும் வரலாம், ஒரு புல்லிங் திருப்பி நடந்துட்டு இருக்கிறதுனாலையும் வரலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் ரீசன் ஃபார் தேட்.
இதெல்லாம் நடக்குதுன்னா ஏன்னா இப்போ ஸ்கூல்ஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது மாதிரி இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னா பேரண்டிங் அவங்களுக்கு அது மாதிரி வந்திருக்கலாம். ஓகே, அதை வந்து வீட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணாம பியர்ஸ் கிட்ட காமிக்கிறது. ஸோ எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கலன்னா பேரண்ட்ஸ் செய்யற தவறு படிக்க பிடிக்கல அதனால தான் போகலன்றதெல்லாம் எடுத்துக்க கூடாது. நிறைய ரீசன் இருக்கு. தூக்கம் வரலன்னா நீ போனே பார்த்துட்டு இருக்க, அதனால தான் உனக்கு தூக்கம் வரல. எடுத்துக்காதீங்க. சிட் அண்ட் டாக் வித் சில்ட்ரன். இது எல்லாமே வந்துட்டு வார்னிங்ஸ் தான். அதை மீறி அம்மா நான் உங்ககிட்ட பேசணும், அப்பா நான் உங்ககிட்ட பேசணும்னா தயவு செஞ்சு இமீடியட்டாக பேசுங்க. எந்த ஒரு குழந்தையும் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக மட்டும் அது பண்ணுறது கிடையாது. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றதுனால தான் அவங்க வராங்களே. ஸோ அந்த அட்டென்ஷன் கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு. ஸோ என்னோட லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ பேரண்ட்ஸ் அவங்க சைடில் என்னெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணுன்றதை சொன்னீங்க. ஸ்கூல்ஸில் வந்து இன்னுமே ஈஸி தானே மேம்? பிகாஸ் இன்னைக்கு நம்மளோட பேரண்டாக இருந்தால் என்னோட பையன் இவ்வளோதான், என்னோட பையன் எப்பயுமே இப்படி தான் இருக்கான்னு ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஸ்கூல்ஸில் வந்து எந்த குழந்தை பிரைட்டாக இருக்குது, எந்த குழந்தை டல்லாக இருக்குன்னு ஈஸியாக கம்பேரிட்டிவாக நம்மளால செக் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கூல்ஸ், டீச்சர்ஸ் இந்த ஆர்கனைசேஷனில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம்? டீச்சர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. பட் அதை மீறி அவங்க வந்து என்ன எமோஷ்னலி கோ த்ரூ பண்ணுறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. அண்ட் இப்போல்லாம் வந்துட்டு நிறைய ஸ்கூல்ஸ்லையும் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் தட் எவ்ரி ஸ்கூல் ஷுட் ஹேவ் தட் கவுன்சிலர்ஸ். ஓகே, ஏன்னா எனக்கு டீச்சர் கிட்ட பேச முடியல, எனக்கு எங்கள் வீட்டில் பேச முடியல அப்படின்னு சொல்லும் போது அந்த கவுன்சிலர் கிட்ட ரீச் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இருக்கணும். ரெண்டாவது, அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் இப்போ வந்து இந்த செல்ஃப் எஸ்டீம்ன்ற ஒரு விஷயமே குழந்தைங்க கிட்ட நிறைய கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு செல்ஃப் எஸ்டீம் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணணும், ஒரு புல்லிங் நார்மலாக நடக்குது, எங்கே வேணாலும் நடக்கும். இப்போ புல்லிங்ன்றது, அந்த புல்லிங் வந்தால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், அதே மாதிரி புல்லிங் பண்ணுற பசங்களுக்கும் நம்ம டைரெக்டாக பேசினா வந்துட்டு அது சரி வராது. பட் ஒரு இது மாதிரி கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து இது எல்லாமே எஜுகேட் பண்ணணும், செஷன்ஸாக எடுக்கணும். ப்ரீடீனில் என்ன அண்டர்கவுண்ட் பண்ணுவாங்க, டீனேஜில் என்ன அண்டர்கவுண்ட் பண்ணுவாங்க, ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால என்னெல்லாம் வரும். ஈஸியாக வந்து இப்போ வந்து ஐ மீன் ரிலேஷன் வித் சம்வன்ன்றது ஒரு ப்ரீடீன் கிட்டலாம் ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஓகே, அது வந்து இட்ஸ் நாட் தட் அந்த குழந்தை தவறான குழந்தைலாம் கிடையாது. ஹார்மோனல் சேஞ்சஸால அது நடக்குது. அப்போ அது எந்த அளவுக்கு பவுண்டரிஸ் செட் பண்ணணும், வாட் இஸ் கன்சென்ட், பாடி கன்சென்ட்னா என்ன, அது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸ்கூல்ல. ஸோ ஒரு டீச்சர் வந்து நம்ம பிளேம் பண்ணி அப்படியே வந்து இதை விடவே முடியாது. ஓகே, தே ஆர் ட்ரைங் தர் லெவல் பெஸ்ட். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதை சொல்லி கொடுக்கறதுல தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்குமே தவிர்த்து, ஸோ இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கவுன்சிலர் வச்சு அதை எஜுகேட் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது ஓரளவுக்கு ரீச் ஆகும். அதர் கண்ட்ரீஸில் இது எல்லாமே இருக்குது. நம்ம கண்ட்ரீஸ்லையும் இப்போ நிறைய வந்து அதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இன்னமும் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ண முடியும். பிகாஸ் 0 ஸ்க்ரீன் டைம் ஆக்கவே முடியாது, டெஃபினட்டாக முடியாது. ஏதாவது ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட 0 ஸ்க்ரீன் டைம் ஆக்குங்கன்னு சொன்னால் அதை தான் நான் சொல்லுவேன். பட் அந்த ஸ்க்ரீன் டைம் லிமிட், பவுண்டரிஸ் வச்சுக்கணும். 30 minutes அண்ட் என்ன பார்க்குறாங்க, எதை பார்க்கக்கூடாதுன்ற ரூல்ஸ், பவுண்டரிஸ் எல்லாம் நம்ம தான் செட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு குழந்தை வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு கேம் விளையாடுனா ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பாருங்க. நீங்கள் அது ஆராய்ச்சி பண்ணணும். ஓகே, தட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ பேரண்ட் டு டூ. உங்களுக்கு அதை பற்றி தெரியலையா, ஓகே விட்டுடுங்க, இந்த கேமே வேண்டாம். ஓகே, வேறு ஏதாவது ஸ்டார்டிங்லேருந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, இதெல்லாம் பண்ணணும். நம்ம முதல்ல அதில் கரெக்டாக இருக்கலாம். there are so many parents who spend lot of time in gaming. அதை பார்த்தா குழந்தைங்களும் கேம்ஸ் விளையாட தான் செய்வாங்க. ஸ்டில் ஐ கேன் see adults who used to play in washroom. கவுன்சிலிங்கில் சொல்லுவாங்க 45 minutes உட்காந்துருக்கிறாரு மேம், ஹஸ்பண்ட் கேட்டால் கேமிங் விளையாடுறேன். அதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, எங்கள் அப்பா விளையாடுறாங்க, அம்மா விளையாடுறாங்க, நானும் விளையாடுறேன். ஸோ இன்னைக்கு கேமிங் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை அண்ட் பேரண்ட்ஸ் அவங்க சைட்லேருந்து என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுத்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கான்சிக்வன்சஸ்க்கு போய் முடியாத மாதிரி இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணுன்றது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். நான் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பொறுமையாக பேசுவேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.